தமிழ்நாட்டில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் என்ன, அதனுடைய நிலவரம் என்ன என்பது குறித்து வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தி செய்தி அரங்கத்திலிருந்து இணைகிறார். ஆனந்தி, இனி உங்களிடம். நன்றி திலகவதி. தமிழகத்துல இப்ப தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய புதுச்சேரியை சேர்த்து இருக்கக்கூடிய 40 தொகுதிகள்ல திமுக முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கட்சிகள் வாரியாக அவங்க எவ்வளவு சதவிகித வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக பிரதானமான கட்சிகளாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஆளுங்கட்சி திமுக எவ்வளவு சதவிகித வாக்குகள் இப்போ தற்போது வரைக்கும் பெற்றிருக்காங்க அப்படின்னா 25.71% வாக்குகளை திமுக பெற்றிருக்கு. அதே போல எதிர்கட்சியான அதிமுக பாருங்க 20.38% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கு. இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் பெரிய அளவில் இல்லை. அதாவது வெறும் 5% மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயம், அதிமுக இதன் மூலமாக தமிழகத்துல இருக்கக்கூடிய பல தொகுதிகள்ல 2வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தடுத்த கட்சிகளோட நிலவரத்தையும் பார்ப்போம். பாரதிய ஜனதா அவங்க 10.75% வாக்குகளை பாரதிய ஜனதா பெற்றிருக்கிறாங்க. அதே போல பகுஜன் சமாஜ் கட்சி 0.31% வாக்குகளை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க 3.28% வாக்குகளையும், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி 2.27% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தேமுதிக 3.03% வாக்குகளை அவங்க தற்போது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. அதன் அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 10.82% வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா ஐயுஎம்எல் கட்சி 1.14% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இதுல அந்த அதர்சன் இருக்கு பாத்தீங்களா, 21.25% வாக்குகள். இதுல விசிக, பாமக கட்சி, அதே போல நாம் தமிழர் கட்சி, மதிமுக கட்சி, இவங்க எல்லாமே சேர்த்து இந்த 21.25% வாக்குகளை பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். விசிகாவை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் தொகுதியில திருமா முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அதே போல அவங்களோட விழுப்புரம் தொகுதியிலையும் ரவிக்குமார் முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதிமுகவோட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்த பாமக தருமபுரியில சௌமியா அன்புமணி அவங்க முன்னிலையில இருந்தாங்க. ஆனா இதற்கு முன்பு, ஆனா இப்போ கடந்த 2-3 சுற்றுகளாக திமுக வேட்பாளர் தான் முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இதுதான் தமிழகத்துல தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதமா இருக்கு. திலகவதி, இனி உங்களிடம். நன்றி ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு.